ஹரிஹித்வோம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அடியனுடைய பெயர் ஜி.என். மணிவண்ணன் பட்டாச்சாரியார். தற்போது நம் அன்றாடம் சொல்லும் காயத்ரி மந்திரத்தின் விளக்கத்தினை சொல்ல விளைகிறேன். நம்ம எப்போவுமே எந்த கோவிலில் போனாலும் சரி, இல்லை எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, நம்ம எப்பவும் சொல்கிற ஒரு மந்திரமாக காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம ரெக்கார்ட்லேயே கேட்டிருப்போம், கோவிலில் பார்த்துருப்போம். நிறைய பேர் நம்ம ஆற்றுலையும் சரி, நம்ம பூஜை அறையிலையும் சரி, நம்ம பாடுறப்ப அந்த பாட்டை ஒலிக்க வச்சுட்டு தான் நம்ம பூஜைகள்லாம் செய்வோம். அப்படிப்பட்ட மந்திரத்துக்கு இவ்வளோ நாள் கேட்குறோமே தவிர அதற்கு அர்த்தத்தினை யாரும் சொல்லியிருப்பாங்களா, அதுக்கு தெரிஞ்சிருக்க நம்ம முயற்சி செஞ்சுருக்கோமா அப்படிங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட அர்த்தத்தை இன்றைய காயத்ரி மந்திரத்தில் அந்த அர்த்தத்தையே நான் உங்களுக்கு விளக்க இன்றைக்கி நான் முயற்சிக்கிறேன். காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரஜோதயாத். இந்த மந்திரம் தான் பிரதானமாக மந்திரங்களுக்கு அடிப்படையாக உள்ள முதல் மந்திரம். இதுதான் காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் அன்றாடம் நம்ம சொல்கிறோம். இதுக்கான அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்னோம், அதோட விசேஷம் இன்னும் கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதோட அர்த்தத்தை சொல்ல நான் முன் விளைகிறேன். ஓம் அகார உக்கார மக்காரத்தில் அடிப்படையே அகார உக்காரத்தின் மக்காரத்தோட இப்போ சவுண்டு தான் அந்த ஓம் அப்படிங்கிறது ஓம்காரம். அந்த ஓம்கார நாதம் தான், அதாவது சப்தத்திற்கு சப்தமே, இந்த ஓம் சப்தம் தான் உலகத்திற்கு மூலமே. அந்த ஓம் சொல்லி தான் நம்ம அந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிறோம். அப்படி ஓம்னு சொல்லி ஆரம்பித்து பூர்புவ சுவஹா அப்படின்னா 3 உலகம், பூ உலகம், புவர் உலகம், சுவர் உலகம், இந்த 3 உலகத்தையும் நம்ம சொல்கிறோம். பூர்புவ சுவஹா, அந்த பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், இந்த 3 உலகத்தில் இருக்கும் தத்ச விதுர் வரேண்யம். தப்ஸ் அந்த கடவுளின், தத்துனா அந்த, சவிதுர் அப்படின்னா கடவுள். கடவுள்னால் யாருன்னா நம்ம பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா தெய்வங்களும். கடவுள் அப்படின்னாலே ஒருவர் தான். எப்படி கடவுள் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம எப்படி கடவுள் ஒன்றா இல்லை சுவாமி, முருகன் ஒருத்தர் இருக்கார், ஆஞ்சநேயர் ஒருத்தர் இருக்கார், விநாயகர் ஒருத்தர் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார் அப்படின்னா அது எல்லாருமே இருக்காங்க. எப்படி கடவுள் பிரபஞ்சத்துக்கு பிரம்மா அப்படிங்கிறது ஒரே பிரம்மா தான். அந்த தட்சவிதுர் அந்த கடவுள் காயத்ரி சாவித்ரி அப்படி அவரோட காயத்ரி சாவித்ரியோட சுருக்கம் தான் காயத்ரி மந்திரம்லேயே. அது அந்த காயத்ரி தேவியோட சுருக்கம் தான் சவிதுர் அப்படிங்கிறது. தட்சவிதுர் அந்த காயத்ரியின் வரேண்யம் மேலான பர்கோ தேவஸ்ய. பர்கோனா ஒளி, பர்கோ தேவஸ்ய சுடர், ஒளி சுடர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பர்கம், மேலான ஒளி சுடரை பர்கோ தேவஸ்ய தீமஹி தியானிக்கிறேன். அந்த மேலான சுடரொளியை நான் தியானிக்கிறேன். தியோயோன பிரஜோதயத் அந்த அறிவை நாம் தூண்டும் விதமாக அதை தியானிக்கிறேன். தீமஹி தியானிப்போமாக, தியோ அறிவை, யோ யார், தியோ யோன பிரஜோதயாத், பிரஜோதயாத்னா தூண்டுகிறோர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஓம் பூர்புவஸ்வஹ தக்ஷவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரஜோதயாத். ஓம் அப்படிங்கிறது அந்த உலகத்துக்கு மூலமான ஓம்கார சப்தம் முதல்ல. பூர்புவஸ்வஹ தக்ஷவிது வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரஜோதயாத். யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடர் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட விளக்கம். நம்ம எப்போவும் கேட்குறோம், ஓம் பூர்புவஸ்வஹ தக்ஷவிது வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரஜோதயாத். இவ்வளோ நாள் நம்ம அந்த ரெக்கார்டில் கேட்குறதுக்கு இந்த அர்த்தத்தை நம்ம வைக்கணும். அந்த நம்மளுடைய தியானத்தை யார் நம்ம அறிவை தூண்டுறது யார்? இந்த தூண்டுறவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவ விதமாக பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். பற்று அப்படின்னா பக்தின்னு அர்த்தம். எப்படி நம்ம பகவான்கிட்ட பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி இந்த பற்றுவதை பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அறிவை தூண்டுறது யாருன்னா அந்த கடவுள் தான். யார் நம் அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடர் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. நம் அறிவை தூண்டுறவங்க எல்லாருமே நம்ம தியானிக்கணும். அப்பா அம்மா நம்ம அறிவு வளருமா, படித்தா அறிவு வளரும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். படித்தா அறிவு வளராது. அறிவு அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு இருக்கிறது. படித்தா அறிவு வளருமா அப்படிங்கிறது கிடையாது. அறிவு எப்போவுமே நம்மளுக்கு இருக்கிறது. படித்தா அந்த அறிவை அறியாமை என்ற ஒரு போர்வை மறைச்சிட்ருக்கு. படித்தா அந்த அறிவு நம்மளுக்கு அந்த அறியாமைங்கிற போர்வை விலகி அறிவு தென்படும். அப்போ அறிவு எல்லாருக்குமே இருக்குது. அறிவில்லாத குழந்தை எதுவுமே யாருமே கிடையாது. எல்லாருக்குமே அறிவுங்கிறது இருக்குது. எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோம், 5 அறிவு ஜீவன், அப்போ அறிவு இருக்குது. 4 அறிவு ஜீவன், அப்போ அறிவு இருக்குது. நம்ம 6 அறிவு ஜீவன், அப்போ நம்மளுக்கு அறிவு இருக்குது. அறிவு நம்ம போர்வை அறியாமைன்ற போர்வையினால் மறைஞ்சிட்ருக்கு. அந்த படித்தா அறிவு வளருங்கிறது ஒரு பொய்யான வார்த்தை. படித்தா அறிவு தெளிவுபடும் அப்படிங்கிறது தான் ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட அறிவை தூண்டுறது யாரோ அவங்கள நம்ம எப்போவுமே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்.
குருநாதரை தியானம் பண்ணணும். நம்ம போதிக்கிற குருநாதரை தியானம் பண்ணணும். நம்ம கற்றுத்தர்ற வாத்தியாரை தியானம் பண்ணணும். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற வாத்தியாரை குருநாதரை வாத்தியார்னு சொன்னாலே பள்ளிக்கூடத்துலேருந்து சரி, கலை கற்றுக் கொடுத்ததும் சரி, நம்மளுக்கு வித்தை கற்றுக் கொடுத்தவங்களும் எல்லா வாத்தியாரும் தியானம் பண்ணணும். அப்பா அம்மாவை தியானம் பண்ணணும். பெருமாள்கிட்ட போனால் அவர் தான் ஆதாரம், பிரபஞ்சத்துக்கே ஆதாரம் யாருன்னா பகவான் தான். அவரை தியானம் பண்ணணும். அப்படிப்பட்ட அறிவை தூண்டுறவங்க யாரோ அவங்களெல்லாம் நான் தியானம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.